ஹலோ காய்ஸ், வெல்கம் டு குட்டி குஞ்சன் சீரீஸ். புதுசாக 2 பிளேஸ் கிடச்சிருக்காங்களாம். அதை எடுத்துட்டு உடனே நம்மளை அடிக்க வந்துட்டாப்புல தலைவன். ஆனால் எனக்கு ஒருத்தன் கிடைச்சா அவன் ஒரு பீஸ்ட்டுன்னு தெரியாமல் தூக்கி அச்சாம்பர் அடி. தொத்தி வேற லெவல். நான் அடிங்கிற அடிச்சா அடி கைஸ். ஃப்ரான்சிஸ்கோ தொட்டி கடிச்சாங்கன்னா நீங்கள் ஃபீலே பண்ணாதீங்க கைஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்டு. ஆக்சுவலி அது ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டு கார்டு. பட் நான் அதை சென்ட்ரல் மிட்ஃபீல்டு ட்ரைனிங் பண்ணி சென்ட்ரல் மிட்ஃபீல்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஷார்ட் பவர், அந்த அக்யூரேசியம்ப்பா வேற லெவல் கைஸ். சரி, நம்ம குட்டி குஞ்சங்கிட்ட வரும். பயப்புள்ள என்னைக்கு அது திருநாளா இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லா விளையாண்டாப்புல. கேம் நல்லா பட சொல்ல முடியாது. நல்ல மூவ்ஸ்லாம் எடுத்தான். நல்லா ஆட்டு ஒரு அட்டாக்கிங். ஒரு ஷாட் ஒன்று விற்றான், கண்ணிலே நிற்கிது. செவ்செங்கோ வச்சு ஒரு ஷாட், அன்எக்ஸ்பெக்டட் மூவ். அப்புறம் அப்படி இப்படி போய் ஒரு வழியாக ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆச்சு. நானும் விளையாட ஆரம்பித்தேன். இந்த ஃபஸ்ட் ஹாஃப் 1-1 தான் போயிட்டு இருந்துச்சு. தலைவன் லைட்டாக வாய விட்டாப்புல. இன்றைக்கி முடிஞ்சு அடிச்சு பாருனான்னு சொல்லிட்டு நம்மளே சொன்னான். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய மூவ்ஸ் அவர் எடுத்தார், கோல் மூவ்ஸ். அந்த ஒரு ரீசனால் தான். அதுக்கப்புறம் நான் யாருன்னு அவனுக்கு காமிச்சேன். விட்டா ஒரு ராக்கெட்டை தூக்கி நட்டை கழிச்சிட்டு வெளியே போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். கொஞ்ச நேரத்துக்கு தலைவன் வாயை திறக்கல. நானும் தொட்டியை வச்சு பயங்கரமாக ட்ரிபிள் போனேன். ட்ரிபிளிங்கில் குறைய சொல்ல முடியாது கைஸ். ஃப்ரான்சிஸ்கோ தொட்டி வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் தலைவனுக்கு ஒரு ஓப்பன் சான்ஸ் கிடைச்சிது. கோல் அடிச்சிருவான்னு நினச்சேன், கண்ட்ரோல் பண்ண முடியல பையனால். அதுக்கப்புறம் கார்னர் ஒன்று விட்டாங்க கைஸ். பர்ஃபெக்டாக போட்டாங்க கைஸ். கார்னர் போஸ்ட்டில் பட்டு வெளியே போச்சு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. தலைவன் ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன ஆட்டம் ஆடுனா, சின்ராஸை கையிலே பிடிக்க முடியல. பார்த்துதேன் 2-1 போயிட்டு இருந்துச்சு. அப்போ கூட வாயை அடக்கலை கைஸ். அவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் நெஞ்ச வாயா இருக்கு, வாயில் நாய் தூக்கிட்டு போயிடாவனலாம். அப்புறம் நான் யாருன்னு அவனுக்கு காட்டணும்ல, காட்டினா தானே தெரியும். கொஞ்சமாக காமிச்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு தெரியுமா, நீங்களே கொஞ்சம் பாருங்க அவன் என்ன பண்ணான்ட்டு. அழுதுகிட்டே வெளியே போயிட்டான் கைஸ். பாவமாக போச்சு.